ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. தெய்வீக நேரம் அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள். அநேகம் பேர் அச்சப்படுவது செவ்வாய் தோஷம், சர்பதோஷம் என்பது பற்றியெல்லாம். இவற்றையெல்லாம் காட்டிலும் ஒரு தோஷம் உள்ளது, அது பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, ஏமாற்றம், குடும்பத்தில் அமைதியின்மை இவையெல்லாம் ஏற்படும். அப்பேற்பட்ட பித்ரு தோஷம் நம்மை அண்டாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நம் முன்னோர்களுக்கு, அதாவது பித்திருக்களுக்கு உரிய முறையில் சாந்தி பண்ண வேண்டும். அதற்கு உரிய தினம்தான் தை அமாவாசை. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நாம் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை தினங்களை மிக முக்கியமான அமாவாசை நாளாக கருதி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். ஆனால் பலரும் இதனை ஒரு கடமை என்றே செய்வார்கள். அதாவது கடமை என்று சொல்லும்போது அதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் கடமையே என்று செய்வது. இதற்கு பின்னால் உள்ள அத்தியாவசியத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் இதனை பக்தி சிரத்தையுடன் செய்ய வேண்டிய அவசியத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை ஸ்ராத்தம் என்று கூறுவதுண்டு. ஸ்ராத்தம் என்னும் வார்த்தையே ஸ்ரத்தை என்னும் சொல்லிலிருந்து தான் வந்தது. இந்த இடத்தில் நாம் காஞ்சி மகான் அருளுரையை பார்க்கலாம். பித்ருக்கள் எல்லோரும் காக்கா ஸ்வரூபமாக வருவதாக ஐதீகம். பெரியவாளை பார்க்க வந்த ஒரு பக்தையின் கவலை மிகவும் வினோதமாக இருந்தது. அதாவது அவள் சொன்னது, காக்கை உபத்திரவம் தாங்க முடியலே, தெருவில் போகும்போது தலையில் வந்து உட்கார்ந்து கொள்கிறது, தினமும் இப்படி நடக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாள். பெரியவா இதை மௌனமாக கேட்டுட்டு இருந்தார். மேலும் பெரியவா சொன்னது, தினமும் காக்கைக்கு சாதம் போடணும், தினமும் நல்லெண்ணெய் விளக்கு போடணும், சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னார். இதை கேட்ட அந்த பக்தை நிம்மதியாக வீட்டுக்கு சென்று விட்டார். அந்த அம்மையார் போன பிறகு தொண்டர்களிடம் பெரியவா விஸ்தாரமாக பேசினா. அதாவது நம்ம மடத்துக்கு யானை, பசு, பூனை, சில சமயம் நாய், பெருச்சாளி, எலி, குருவி, குரங்குன்னு எல்லா பிராணியும் வருது, ஆனால் காகம் மட்டும் வரதில்லை. இதை கேட்டுன்னு இருந்த ஒரு தொண்டர் சொன்னார், பெரியவா பரமேஸ்வர ஸ்வரூபம், அதனால் சனீஸ்வரனுக்கு மடத்துக்குள்ளே நுழையக்கூட பயம், அதான் தான் வாகனமான காக்கையை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பெரியவா புன்முறுவல் பண்ணி மேலும் சொன்னார், அகத்தில் காக்கைக்கு சாதம் போடுற போது காக்காய் காக்காய் வா வான்னு யாரும் கூப்பிட்றதில்ல, அப்படித்தானே? இதற்கு ஆமாம் என்றார்கள் தொண்டர்கள். எல்லோரும் காங்கிறா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பெரியவா கேட்டதும் எல்லோரும் வாயடிச்சு நின்னா. ஒரு தொண்டர் சொன்னார், காக்கா சாப்பிடவான்னு அர்த்தம் அப்படின்னார். பெரியவா சொன்னார், அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே, வேறு விசேஷம் அர்த்தம் உண்டா அப்படின்னு கேட்டேன். இதற்கு எல்லோரும் மௌனமாக இருந்தார். பெரியவா தொடர்ந்தார், கான்னா காப்பாற்று காப்பாற்றுன்னு அர்த்தம். பித்ருக்கள் எல்லோரும் காக்கா ஸ்வரூபமாக வருவதாக ஐதீகம். காக்கான்னா பித்ருக்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னார். தொண்டர்கள் இதை கேட்டு சற்று பிரமிப்போடு இருந்தார்கள். மேலும் பெரியவா சொன்னது, அது மட்டுமல்ல, பகவான் எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் ஆத்மாவாக இருக்கான், காக்கையிடமும் அப்படித்தான். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுனா அவன் சாப்பிட்றத நாம் பார்க்க முடியல, காக்கா ஸ்வரூபத்தில் நாம் பகவான் சாப்பிட்றத பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு விடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, தவிடு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு நாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் முன்னோர்கள் திருப்தி பெற்று நம்ம சந்ததிக்கு தேவையான நலன்களை செய்வதுடன் நம்மை கெடுதல்களில் இருந்து, பாவங்களில் இருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம். மகாபெரிவா சொல்லும்போது, எப்படி நாம் தபால் ஆஃபீஸில் மணி ஆர்டர் செஞ்சால் அது யாருக்கு போய் சேரணுமோ அவளுக்கு சரியாக போய் சேர்றதோ, அதுபோல் நாம் தர்ப்பணம் செய்யும்போது எள்ளும் தண்ணியும் விட்டால் நம் முன்னோர்களை அது கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமே பக்தாளுக்கு விளக்கி சொல்லியிருக்கார். உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை பிதிர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். இதை முறையாக கடைபிடிச்சா நாம் பித்ரு தோஷம் விலகி சுபமாக வாழலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர
ஹரஹர சங்கரா.